சிந்தாமாய் காப்பாயப்பா. மகனே முரளி, எனக்கா வளர்ந்தாகிவிட்டதப்பா. இந்த நாட்டினுடைய பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கப் போகிறேன். என் நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? இருந்து பாக்கி என்னப்பா? என்னுடைய அன்பான சத்தியபுரி நாட்டு மக்களை, உங்களுடைய சார்பாக இந்த மலர் மாலையை உங்கள் அன்பு மாலையாக வருங்கால மாமல்லருக்கு இதை மகளே முரளி, மகளே சத்யா, மகளே முத்தழகி, சத்யா, பெற்றெடுத்த தாய் தந்தை நாம் இருவராக இருந்தாலும் நம் குழந்தைகளை அன்பாக வளர்த்தவர் அவசியம். பெற்றெடுத்த பாசத்தை விட வளர்த்த பாசம் பெரியதை கொள்வார்கள். ஆகிய வளர்த்தவருடைய திருக்கரத்தாலேயே இந்த மணிமொழி அவருக்கு உன்னுடைய திருக்கரத்தால் அன்பான நீங்கள் இருக்கும்போது எப்படி எனது ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு கிடைத்திருக்கிறது. அவர்களாக இருந்தாலும் செல்வங்களை வளர்த்தது யார்? நான் தானே. ஆகவே எனது திருக்கரத்தால் இப்பொழுது மணிமொழியை இளவரசர் என்னப்பா உங்களுக்கு அமைச்சரவர் திருக்கரத்தினால் அண்ணனுக்கு மண்படி சுத்துவதா? அது ஒரு பொழுதும் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது? என்ன காரணம்? பொண்ணு எங்களை சேமியா காசுக்கிறா. நாங்கள் நினைத்தா இந்த நாட்டை தௌடு பொடியாக்கி வேலை பார்க்கணுங்களோ? நான் தௌடு பொடிக்கிறாரு. என்ன காரணம் கேளுங்க. காரணம் கேட்கிறேன். அவ்வளவுதான். மகளே, ஏமா தவித்து நிறுத்துற? காரணம் இருக்கின்றது. ஏனென்றால் தாய் தந்தை நீங்கள் இருவரும் இருக்கும் பொழுது அமைச்சர் எப்படி அண்ணனுக்கு மறுபடி சுத்தலாம்? விருப்பமே கிடையாதா? அத்தா ரோஜா தெரியாமல் பேசுகின்றார். அவளுக்கு சில புத்திமதிகளை எடுத்து உரைத்தால் அவர் புரிந்து கொள்ள போகிறார். ஒரு நாட்டு இளவரசி, அவர் யாரு? இந்நாட்டு தளபதி யாரு? அவரை பற்றி தவறுதலா பேசலாமா? பேசவே கூடாது. தளபதியாரு புத்திமதிகளை எடுத்து உரைத்து விட்டு ஆமா. மகனே முரளி, உன் தங்கை சொல்வது நியாயம் அப்பா. என்னப்பா உன் தங்கை சொல்வது நியாயமா? அங்கே சொல்வது என்னப்பா தவறு இருக்கின்றது? இவன் கருத்தால் மணிமணி கொண்டு நாட்டை நான் ஆள வேண்டுமா? என்னை பார்த்து இவன் சொல்கிறேன். நாட்டு இளவரசன் இவன் கருத்தால் மணிமணி கொண்டு என்ன தகுதி தராதரம் இருக்கு? இல்லையா?
அடிப்பான் போல் தெரிகிறது. வேலைக்கார நல்லா தானே மீன் குழம்பு வாங்கிச்சாலும் முடியாம மட்டும் சரி. ஏய், நானா வேலைக்காரனாய்? என்ன பண்ணா? பிள்ளைகளை பேச வைத்து விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறேன். இனிமே புறப்படுகிறேன். ஏய், வாடா. நீங்க பசுமை வாங்கி வர என் ஆட்டை நான் ஒருபோதும் மாற்றி செய்ய மாட்டேன். உங்களுக்கு இருந்தால் சுட்டங்கள் இல்லை என்றால் அவனே அப்பா புறப்படுகிறேன். என்னையா சிறு பிள்ளைங்க தான் இப்படி விளையாடுறாங்க என்ன இப்படி பேசிவிட்டாங்க? என்னம்மா? பெரியவர்களாக இருக்கிறவங்க தான் படிப்படியா வளர்ந்து பெரியவர்கள் ஆகிறோம். பாவத்தின் காரணமா மீண்டும் சிறு பிள்ளையா போயிருப்பாங்க. அவமானப்படுத்தி விட்டார்கள். என்னுடைய பிள்ளைகள் விருப்பத்தை சொல்லிட்டாங்க, அதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க. இருக்க மாட்டேன். என்னம்மா சொல்ல வரேன்? இத பாருங்க, இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் நீங்கதான். ஆமா, இத பாருங்க, மூத்தவர்கள் இருக்கின்றால் முரளி, ஆமா. அவருடைய விருப்பத்தை கேட்டிருக்க வேண்டும். ஆமாடா. இத மகள் இருக்கின்றால் முத்தழகி, அவருடைய விருப்பத்தை கேட்டிருக்க வேண்டும். கேட்காமல் முடிவெடுத்தது தவறுதான். தவறுதாப்பா, தவறுதான். முற்றிலும் உண்மை, முற்றிலும் உண்மை. வீட்டுல ஒரு 20 பேர் 10 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு, அம்மா வீடு கட்டலாமா, கல்யாணம் பண்ணலாமா, நலம் வாங்கலாமா, அவங்களுடைய எண்ணங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தனி மனுஷ முடிவெடுத்த அந்த குடும்பம் என்ன பாடுபடுன்றது இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால அமைச்சர் அவர்களே, என்னுடைய பிள்ளைகள் பேசியதை உன் மனதை புட்படுத்தியிருந்தால் மக்கள் முன்னிலையில் வேண்டாம் 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 வேண்டாம். நான் போயிட்டு மறந்துட்டேனா? மறந்துட்டியா? காரணம் இருக்கிறது. அமைச்சர் அவர்களை மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன், அதை விட மன்னித்து ஏற்றுக்கிற தெய்வத்துக்கு சமணம் சொல்லுவாங்க. அதனால உயிர்வான இடத்தில் கொண்டு போறேன். நான் செய்த தவறுக்காக என்னுடைய மகனுக்கு என்னுடைய திரு கரத்தாளியை மணிமுடிச்சு நாங்க இருக்கவா போவா நிகழ்ச்சி பாருங்க. அவமானம். காட்டு மாவட்ட செங்கோல் விளையாத வெண்ணம் நாட்டு மக்கள் மீது அன்பு செலுத்தி சிறப்பான ஆட்சி புரிய வேண்டியது மிக்க மகிழ்ச்சி அப்பா. பெற்றெடுத்த தாய் தந்தையின் கடமை முடித்துவிட்டு அதனால் இன்னொரு கடமை காத்துக் கொண்டிருக்கிறது. என்ன கடமை அப்பா? நாட்டு மக்களும் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும். அதற்காக காசி யாத்திரை செல்வதாக வேண்டி கொண்டிருக்கிறேனப்பா. மன்னவா, மக்கள் நலமுடன் வாழ வேண்டும். வாழ வேண்டும். காசி யாத்திரை நடபாதியாக போகிறேன், நடந்தே போறீங்களா? நடந்தே போவதாக விஸ்வநாதன் சொல்லியிருக்கிறேன். ஓரமா போவாதீங்க. சீக்கிரமா காசிக்கு போக அப்புறம் முடியாது. சீக்கிரம் போகணும் சொல்லு. நடு ரோட்லயே போங்க. பின்னாடியே வேன் எடுத்தாரு ஏத்தாரு. இவ்வளவுதானே? சீக்கிரமா காசிக்கு போய் அப்பா, காசி விஸ்வநாதா, நீங்க போய் வரும் வரை மகாராணியை நான் பார்த்து இல்லை, இல்லை. உயிரை விட்டு இந்த உடல் புரியுமா? மகாராணி போறாங்களா அவன் என் உயிரலாம். அப்படின்னா அடிக்கடி எனக்கு போன் பண்ண சொல்லுங்க. ஆம்பளை போன்ல பண்ணுவாங்களா, பொம்பளை போன்ல பண்ணுவாங்க? கம்மிருப்பா, ஆம்பளை போனா பொம்பளை போனா அப்படி இருக்குதானே? 56 வருஷமா நாடகம் ஆடுறேன். ஆமா, ஆம்பளை போன தெரியாத, பொம்பளை போன தெரியாத பாக்குறேன். தெரியாதுப்பா. 2 கட்டணம் ஆம்பளை போனா என்ன? என்ன அது பட்னு போகணும். அது எப்படிடா? அது அழுத்தத்தான் கிளம்பும். பொம்பளை போன அப்படி கிடையாது, அது டச்சு போடு. அம்மா தடவத்தான் கிளம்பும். அறிவாளிடா டேய். இல்ல, எனக்கு இருக்கிற கிட்னிக்கு நான் நான் கொண்டு போய் இந்த மேல வச்சாங்க இது கீழே இருக்கு. ரேடியோ மாடல இருப்பேன். மகனே, இன்னொரு கடமை உனக்காக காத்திருக்கிறேன். என்ன கடமை அப்பா அது? தப்பி முடிப்பதற்காக வெளிநாடு சென்றிருக்கிறேன். என்னது? நாங்கள் காசிக்கு சென்று விட்ட பிறகு நாடு வந்தால் அவனை அன்பாக பார்த்து ஆகட்டும் அப்பா. உன்னுடைய அன்பு தங்கை உன்னிடம் ஒப்படைப்பான். பார்த்துக் கொள்கிறேன். புறப்படுங்கள். தவறைக்காக மன்னிப்பு கேட்கிறேன். இருந்தாலும் எனக்கு மறப்பு மன்னிப்பு விட்டேன். மக்களை நம்பி ஆர்வத்தை செல்கிறோம். பார்த்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இத்தனை ஆண்டு காலமாக இந்த சக்தி விளையாட்டு ஆண்டிருக்கிறே அதுவா நாடு? இல்லை, இதற்குமே உன் மகன் ஆள போகிறப்பா நாடு. அதுதான் நாடு. உன் மகனை நான் பார்த்துக் கொள்கிறேன். இல்லை இல்லை, பார்த்துக் கொள்கிறேன். சென்று வாருங்கள் அப்பா. புறப்படுங்கள். ராஜா சரோஜா
மகனே ராஜா, உன்னுடைய தந்தை உன்னிடத்துல பொறுப்பப்பட்டிருக்கின்றாரே, பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். நாட்டு மக்களுக்கு குறை என்பதை காணக்கூடாது. இல்லை என்று வருவதற்கு வாரி வாரி கொடுக்க வேண்டும். சென்று வாருங்கள் என் நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். இப்போது உன் மகமானது மகிழ்ச்சியாக இருக்கின்றதா? மிகவும் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த சந்தோஷமான விஷயத்தை தொழில்களை பார்த்து சொல்ல வேண்டும். அமைச்சரே, இனிமேல் இந்த நாட்டுக்கு நான் தான் மன்னடா. உன் தந்தை ஆண்டாரிய நாடு நாடு சொல்லடா பாரு. அதுவா நாடு? இது மேல் யார போகிறாரு? இதுதான் நாடு. சுடுகாடு. யாரா உன்னை பொறிக்கிறதுக்கா? அமைச்சரே, கற்பனை பாரு. என் தந்தை எப்படி ஆட்சி செய்தார் அதை விட சிறப்பாக இறக்க வேண்டும் என் நாடு. பார்க்கிறேன், இருந்தாலும் நான் தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். நான் சென்று ஓய்வு பெற்றுக் கொள்கிறேன். புறப்படு, புறப்படு, புறப்படு. ஒடி பூரா முடிச்சார ஒடிய அதுல அம்பவத்துல 1200 ரூபாய் குடிச்சிருவாங்க. ஏய், ஒரு பொட்டச்சிரிக்கு பல பேர் மத்தியில நான் அவமானப்படுத்திவிட்டான். அம்மா உங்க பொண்ணு அவளை விட சின்ன பொண்ணு இவனுக்காக போச்சு போச்சு. ஒரு 100 ரூபாய் சில்லறை மாத்தி கொடுத்தாரு. எனக்கு தெரியுமா உனக்கு? அவன் நம்மள கேள்வி கேட்கறான். விட மாட்டேன் இவர்களை. ராமாயணத்திலே கூலி, மகாபாரதத்தில் சகுனி, இனிமேலும் இந்த கதைக்கு நீதான்டா. நீதான். ஏய், மகையாரி குடும்பத்தை உறவாடிகளுக்கு வேண்டும். ஒரு பள்ளத்தை எடுத்தா, வெட்ட காணலா? ஒரு விளக்கு அணைத்தா, மலை விளக்கேறியா? ஒருத்த வச்ச தாலி அறுத்தா. நம்ம தாலி ஆனா தாலி அறுத்த அதை பார்த்து பழகிறேன். புறப்படு, போகலாம். பாரு.
பள்ளி விடுமுறை. நம்ம 3 பேரா வந்துட்டோம். இலவச தெரியல. ஆமா டி வந்து பேசாதீங்க. சரி சரி சரியா? கவிதா ஹீரோஜா சாரிதா ஏண்டி எதுக்காக எங்க போயிருந்தீங்க? நானா வெகு நேரம் உங்க சும்மா தேடிக்கொண்டே வருகிறாங்க. நானும் தெரிவித்த வரேன் ஐயா, ஆமா அரண்மனை முழுது திரும்பி பார்த்துட்டு எங்க போனீங்க நீங்க எங்க போயிருந்தீங்க? ஆமா, அரண்மனையில உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் என்ன சந்தோஷமா இருக்கீங்க இன்னைக்கு? என்ன காரணம் தெரியுமா என்ன காரணம்? என் நாட்டுக்கு இளவரசராக இருந்த என்னுடைய அண்ணன் இப்பொழுது மன்னராக விட்டார் நீங்கவா? மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால மல்லவன சொல்லி சென்று ஆடி பாடி சந்தோஷமா இருக்கணும் போகலாமா எப்படி தெரியுமா எப்படி மல்லிகை பூவே எங்கள் கதை கேட்டு தலையாட்டு தான் மறைப்பு. என்னாச்சு உங்களுக்கு? என்னடி ஆச்சு ஐய், என்னடி ஆம்பளை சொன்ன கதாநாயகனா? என்ன வேணும் உங்களுக்கு? தெரியுமா என்னடா? அந்த மாதிரி பொங்க பாடுக்குதுங்க பொங்கலுக்கு ஐய், கேட்டேன். நீ ஓடி கிடக்குறா பாருமா என்ன பண்ணி கிடக்குறா ஏய், ஓ சொல்லு என்னப்பா அம்மா ஏய், ஐயோ என்னமாச்சு சவுண்ட் கேட்டு என் காதே கேட்டு பெருமா என்ன பெருமாச்சா வந்திருக்காங்கடா. வர்றாங்க கூத்தாடிக்கிறாங்க பெரிய மனுஷன் இருக்கிறாங்க. ஐயா அவங்க அண்ணங்காரங்க 2 பேர் இருக்கிறாங்க அம்மா வயசுக்கு வந்துட்டாங்கடா. வயசுக்கு நான் வந்துட்டாங்க வயதுக்கு வந்து விட்டார்கள். வயசுக்கு இப்பதான் தமிழ் டீச்சர் வந்துக்கிறாங்க ஏண்டா? அம்மா தனியா படிக்கூடாது. ஆ, இதே பெரிய உலக போட்டு படக்கணும். இந்த பெரிய உலகியா ஐயா அந்த பெரிய உலக எதுக்கு நான் தான் உலக மறிக்கிறேன் எப்ப எப்படின்னு பக்கத்துல ஐயோ ஏய், ஓ கண்ணை பாரு ஒழுங்கி. தெரியுமா ஏய், இலவச சொல்லணும். தாடி சொல்ல சேவ் பண்ணுங்க ஆயிட்டுமா ஏய் அப்பா
சிம்மாசனத்தில் நீ அமரலாமா? இடம் காலையில இருந்து உட்காந்துட்டா அமரலாமா? பஸ் காலையில அமரலாமா? பஸ் காலையில உட்காந்துயா? ஆமா, என் தங்கச்சி எங்க? நாட்டு இளவரசி எங்கடா? ஐயோ அந்த கதையா இந்த மாதிரி கேக்குறேன். அந்த கதி. எதுமா? அந்த கதி. எதுமா? எதுமா? அந்த கதி யாரு இது? யாரு அந்த கதி? அதான் நம்ம இளவரசம்மா. அந்த இருசம்மா. இந்த நாட்டு இளவரசி எங்கடா? என் தங்கி, ஒரே தங்கி, ஒப்பந்த தங்கி, ஆத்து தங்கி, அன்பு தங்கி எங்கடா? நானு நீ தோழி பெண்கள் கோழி பெண்கள் இளவரசம்மா. இளவரசி அம்மா போனமா என்ன போனோமா? போனோமா போனோமா சரியா சொல்லு. அதான் போனமா போனோமா மலர்வன தோழையில மலர்வன சோலையில செப்புடா. நானாத்துக்கு சாப்பிடணும். எனக்கு அந்த வேணாம். நீ தானே சொன்னா சொல்லுடா வாய் கை வச்சு காது கேட்காது ஒரு பக்கம். சொல்லுடா, என்னடா ஆச்சு? தங்கச்சிக்கு என்னடா ஆச்சு? சொல்லுடா. சும்மா குச்சி குத்திச்சு. நான் குச்சியா? அதான்மா என்னடா ஆச்சு? இளவரசம்மா இல்ல இளவரசம்மா என்னடா ஆச்சு? வயசுக்குன்னு வந்துட்டாங்க. வயதுக்கு வந்து விட்டா அமைச்சரை பார்க்க வேண்டியது. அமைச்சரே சந்தோஷமான விஷயம் என்ன? இளவரசம்மா நாய் வச்சிச்சு. சந்தோஷமான விஷயம். அமைச்சரே, என் தங்கை கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைந்து விட்டார். என் ஆடைய விழா கோலமாக இருக்க வேண்டும். மாவிலை தோரணம், மங்கள வாத்தியம் தான் தான் என்று அனைத்து உங்கள் தலைமையில் சிறப்பாக செய்து விடுங்க. புறப்படுங்க. வருகிற வெள்ளிக்கிழமை நாட்டு இளவரசி முத்தத்தை மஞ்சள் நீராட்டு விழா நடத்த விடுவேனா? என்ன பண்ண போறா? நடத்த விட மாட்டேன். என்னஜா? இந்த மஞ்சள் நீராட்டு விழா மரண விழாவாக இருக்க வேண்டும். அதுக்கு யார்கிட்ட நான் சந்திக்க போகிறேன்? யாரு யாரு தெரியுமா? அப்படி கிடையாது. இங்க வா. அதான் புறம் போடு. தள்ளி வச்சா என்னோட புத்தாங்காது. எம்மா எம்மா உள்ள நான் என்னன்னு தான் சொல்ல. நான் ஆளத்தான் அமர
சாமி பாவோண்டா நான் அல்ல தாமரை அனைவருக்கும் வணக்கம். கத்தான உள்ளடக்கி காந்திரவ கண்ணடக்கி திட்டாக பறந்து வரும் சொக்க வைக்கும் சொல்லடக்கி பார்க்கும் பறைவர சோட்டும் பேசும் வார்த்தைகள் போதை உண்டாக்கு வானம் வானம் படை அப்படி இருக்க நான் யார் இது எந்த இடம் சத்தியபடி நாடி இந்த நாட்டிலே மிக பெரிய தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து கற்சிலையில் பெயர்படுத்தி சிறப்பு வாழ்ந்து இருந்தாலும் இன்னைக்கு இந்த பக்கமா அரைச்சவங்க பார்க்கலாம்.